சினிமா இண்டஸ்ட்ரியில இப்போதைக்கு நிறைய வாரிசு நடிகர்கள் உருவாக்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில தெலுங்கு ஆக்டர் ராஜசேகரோடைய மகளும் அறிமுகமாகறாங்க. அதுவும் தமிழ்ல. தெலுங்குல சூப்பர் டூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லப்படுற ஆக்டர் ராஜசேகர், இவரோட மகள் தான் சிவானி. இவங்க தமிழ்ல உருவாயிட்டு வர கும்கி பார்ட் 2 திரைப்படத்துல அறிமுகமாக போறதா தகவல்கள் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இவங்க ஸ்கிரீன் டெஸ்ட் எடுத்ததாகவும், அதுல இவங்க செலக்ட் ஆகி இன்னும் கொஞ்ச நாள் அபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்துரும் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் சிவானி ட்ரெயின் பரதநாட்டியம் அண்ட் குச்சிப்புடி டான்சர். அது மட்டும் இல்லாம சில மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அவங்க வாசிப்பாங்களாம். கிக் பாக்ஸிங் வேற தெரியுமா. சோ எல்லா ஜானருக்கும் பொருந்துற மாதிரி எல்லா விதமான கலைகளையும் கத்து வச்சிருக்காங்க சிவானி. 2012 வருஷத்துல பிரபு சாலமனோட இயக்கத்துல விக்ரம் பிரபு, லக்ஷ்மி மேனன்லாம் நடிச்ச கும்கி திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. இந்த படத்தோட சீக்வல் இப்போ ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த படத்துல நடிக்கிறதுக்காக தான் சிவானி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்களாம். படத்தை கேரளா தமிழ்நாடு பார்டர்ல படம் பிடிக்க போறதாகவும், ஜூலைல படப்பிடிப்புல ஸ்டார்ட் ஆக போறதாகவும் சொல்றாங்க. தெலுங்கு நடிகர் ராஜசேகருடைய மகள் தமிழ்ல அறிமுகமாகறாங்க. தமிழ்ல எல்லாருக்கும் பிடிச்ச சார்மிங் ஹீரோவான ரஹ்மானோட மகள் மலையாளத்துல அறிமுகமாகறாங்க. மலையாள இண்டஸ்ட்ரியோட டாப் ஸ்டார் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்க ஆக்டர் ரஹ்மான் நிறைய திரைப்படங்கள்ல இன்னமும் நடிச்சிட்டு இருக்காரு. சினிமாவில தனக்குன்னு ஒரு இடத்த அவர் பதிச்சு வச்சுட்டாலும், அவருடைய மகளும் அவங்களுக்குன்னு ஒரு இடத்த பதிக்கிறதுக்கு இப்போ டெபியூ ஆகுறாங்க. ரஹ்மானோட மூத்த மகள் தான் இப்போ அறிமுகமாகறாங்க. அவங்க பேரு ருஷ்தா. துல்கர் சல்மானுக்கு ஜோடியா ஒரு படத்துல நடிப்பாங்க அப்படின்னு பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஒட்டுமொத்த சினி இண்டஸ்ட்ரியும் தன்னோட கைவசம் வச்சிருந்தது ஒரு திரைப்படம். ஏப்ரல் 28 ராஜமௌலியோட இயக்கத்துல உருவான பாகுபலி 2 படம் வெளியாகி இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட 50 நாட்களுக்கு மேல ஆயிடுச்சு. பட் இப்போவும் இந்தியால மொத்தம் 1050 தியேட்டர்ல பாகுபலி 2 இன்னமும் ஓடிக்கிட்டு இருக்கு. படம் வெளியான புதுசுல பெரிய ஓபனிங்க பெற்றுச்சு. அது மட்டும் இல்லாம இந்திய அளவுல 1000 கோடியை தாண்டி இந்த படம் வசூல் பண்ணுச்சு. இந்த நிலையில 50 நாளையும் தாண்டி இந்த திரைப்படம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, வரலாறு காணாத பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனை பாகுபலி திரைப்படம் அள்ளும் அப்படின்னு ஒரு பக்கம் எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு. பாகுபலி வெளியாகி ஓடிக்கிட்டு இருக்க வரைக்கும் இந்திய சினிமாவிலேயே அதிக வசூலை ஈட்டின திரைப்படம் பாகுபலி அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா வசூல்ல பாகுபலியை பின்னுக்கு தள்ளிட்டு நம்பர் 1 பிளேஸுக்கு வந்துச்சு தங்கல். எதனால அப்படின்னா, சைனாவில கிட்டத்தட்ட 9000 தியேட்டர்ல இந்த திரைப்படத்தை வெளியிட்டாங்க. கிட்டத்தட்ட 700 கோடிய சீனால மட்டுமே தங்கல் படம் வசூல் பண்ணுச்சு. இதனால பாகுபலியை பின்னுக்கு தள்ளிட்டு தங்கல் முதன்மையா வகிச்சது. சோ அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாகுபலி 2 திரைப்படத்தை சைனாவில ரிலீஸ் பண்றதுக்காக டீம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அநேகமா செப்டம்பர் 17 படத்தை அங்க பிளே பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சைனாவில 7000 தியேட்டர்ல பாகுபலி 2 திரைப்படத்தை வெளியிட போறாங்களாம். தம்பி சிவகார்த்திகேயனோட நெஞ்சுக்கு பிடித்த ஒரு அற்புதமான வளர்ந்து வரக்கூடிய ஒரு பரபரப்பான மாஸ் ஹீரோவோட நடிக்கிறோம். அது நம்ம பார்த்த பிள்ளை, எங்கள் அண்ணன் பிள்ளையோட நடிக்கிறன்ற உணர்வு அமேசிங். யார் தம்பி சிவகார்த்திகேயனோட அந்த ஹெட் டு ஹெட் சில சீன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம் நானும் தம்பியும்.